தொடர்ந்து நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்துலேருந்து ஒரு பகுதியை மட்டும் நம்ம வேதத்தில் உள்ள ஒரு பெண்ணை பற்றி லைட்டாக பார்த்து அவளுடைய குணாதிசயங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சம்பவம் யாருக்குன்னே தெரிஞ்சது, ரூத்துடைய சம்பவம் நமக்கு தெரிஞ்சது. இந்த வசனத்தில் என்னென்னா, ரூத்தோட குணாதிசயம் ஃபஸ்ட்டு குணாதிசயம் என்னென்னா, அவள் என்னென்னா மன உறுதியாக இருந்தா. தான் எடுத்த டிசிஷனில் என்னென்னா மன உறுதியாக இருந்தா. என்ன சொன்னா, நீ எங்கே போனாலும், மாமியார்ட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே தான் வருவேன், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே தங்கினாலும் நான் அங்கே தான் தங்குவேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தா. அந்த டிசிஷனில் என்ன பண்ணா, மன உறுதியாக இருந்தேன். இது அவளுடைய குணாதிசயம் 1. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாதியில் சொல்லப்பட்டிருக்கு, யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். மாமியாரை போஷிக்கிறதுக்காக அவள் என்ன பண்ணனா, வெளியே போய் வயலில் போய் கதிரை பொறுக்கி மாமியாரை போஷிதா. 2வது குணம் அவட்ட இருந்தது என்னென்னா, போஷிக்கிறவளாக இருந்தா. அவன் மன உறுதியாக இருந்தா. 2வது போஷிக்கிறவளாக இருந்தா. 3வது நம்ம ரூத் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாராவது வாசிங்கள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். 3வது குணம் என்னென்னா, கீழ்ப்படிதல். மாமியாருக்கு நீங்கள் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்களோ அதை நான் கீழ்ப்படிவேன் அப்படி சொன்னேன். இந்த 3 குணம் நமக்கும் இந்த குணம் இருக்குதான் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கணும். சரியா? என்ன சொன்னேன், அவன் எடுத்த டிசிஷன், நம்ம நல்ல டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு தவறான முடிவு எடுத்துட்டு அதில் உறுதியாக இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற டிசிஷன் நல்ல டிசிஷனாக இருக்கணும், அதில் மன உறுதியாக இருக்கணும். 2வது அவளோட குணம், ரூத்தோட குணம் போஷிக்கிறவளாக இருந்தா. 3வது கீழ்ப்படிதல். அவள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கீழ்ப்படிதல் குணம். நம்மளும் நம்மளே ஆராய்ந்து பாவும். அதனால் ரூத் இந்த 3 குணம் இருந்தனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாள். இஸ்ரவேலின் செட்டைக்கு கீழே அவராலே உனக்கு நிறைவான பலன் கொடுப்பதாக சொன்னால், அவளுக்கு அவருடைய சந்ததியில் அவருக்கு ஓபேத் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் தாவீது வந்தாங்க. அவளோட சந்ததியில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மோவாபிய ஸ்திரீயாக இருந்த பிறகு கூட அவன் என்னது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவள் சந்ததியில் உருவாகுறதுக்கு காரணமாக இருந்தா. அதனால் நம்மளும் பெண்கள் நம்மளை ஆராய்ந்து பண்ணணும். நம்மகிட்ட இந்த குணங்கள் இருக்குதா, ஒருவேளை நம்மகிட்ட இல்லாமல் இருந்தாலும் இன்னையில இருந்தாவது அந்த குணங்களை உருவாக்கணும். எடுக்கிற டிசிஷன் கரெக்டான டிசிஷனாக இருக்கணும். அதில் நம்ம மன உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்களை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை நம்ம போஷிப்போம், அது நமக்குள்ள கடமை தான். ஆனால் மற்றவர்களையும் நம்ம போஷிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து இன்னொரு என்னது, கீழ்ப்படிதல். சொன்னபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு கணவருக்கு கீழ்ப்படியணும். நமக்கு யாருக்கெல்லாம் நமக்கு கீழ்ப்படிய வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ரெண்டு பேராக கைகளை பிடித்துக்கோங்க. பக்கத்தில் உள்ளவங்க கைகளை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த குண அதிசயங்களுக்காக முதல் ஜெபிப்போம். அடுத்து நம்ம பெண்களுக்கான காரியங்களுக்காக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை பிடித்துக்கோங்க. 2 பேரா 3 பேரா கரங்களை பிடித்து உங்களுடைய சத்தம் உயரட்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இந்த குணாதிசயம் இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த குணாதிசயம் இதுவரைக்கும் என்கிட்ட இல்லைனாலும் அப்பா நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பா, இந்த வேதாகமத்தில் இந்த ரூத்தை பார்க்கிறோம்ப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் அப்பா மன உறுதியாக இருந்தாப்பா, எடுத்த டிசிஷன். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் எடுத்த டிசிஷன் நன்மையான டிசிஷனை எடுத்தாப்பா. மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் எடுத்த டிசிஷனில் உறுதியாக இருந்தாப்பா. உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீர் எங்கே போனாலும் நான் வருவேன்னு சொல்லி அந்த இதில் அப்பா எடுத்த டிசிஷனில் மன உறுதியாக இருந்தாப்பா. அதே போல் நாங்களும் நன்மையான காரியங்களை, நல்ல முடிவுகளை நாங்கள் எடுக்கணும்ப்பா. ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் எடுக்கிற முடிவுகள் அப்பா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவாக இருக்கக்கூடாதப்பா. நல்லா நிதானித்து அறிந்து அப்பா எடுக்கிற முடிவாக இருக்கும். நாங்கள் எடுக்கிற முடிவு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், அதில் நாங்கள் மன உறுதியாக இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரூத்துக்கு இருந்த குணாதிசயங்களை எங்களுக்கும் தாங்கப்பா. அப்பா, நல்ல முடிவுகளை எடுக்க அப்பா எங்களை குடும்ப பெண்களாக நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் தான் அப்பா அந்த குடும்பத்தை நடத்த அப்பா எங்களுக்கு தேவையான அப்பா நல்ல முடிவுகளை எடுக்க அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்த முடிவில் அப்பா நாங்கள் மன உறுதியாக இருக்கப்பா. நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. 2வதாக போஷிக்கிறவளா இருந்தப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கும் அந்த குணத்தை தாங்கப்பா. போஷிக்கிறவளா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்லப்பா, எங்கள் கணவருக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களையும் அப்பா நாங்கள் போஷிக்கிறவர்களாக எல்லா விதத்திலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். போஷிக்கிறவங்களாக இருக்கணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள்கிட்ட அந்த போஷிக்கிற குணம் இல்லாமல் இருந்தாலும் அப்பா, கொடுக்கிற குணம் இல்லாமல் இருந்தாலும் இனியாவது எங்களை அப்பா நாங்கள் சீர்படுத்தி கொள்ள அப்பா, இனியாவது அப்பா எங்களை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து அப்பா எங்களை செவ்வைப்படுத்திக் கொள்ள அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. போஷிக்கிறவளாக எங்களை மாற்றுங்கப்பா. 3வதாக அப்பா கீழ்ப்படிதலை தாங்கப்பா. அவள் சொன்னபடியெல்லாம் செய்தாள் என்று சொன்னது போல நீர் சொன்ன சொல்லுக்கு அப்பா, உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு முதலாவது நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கணவருக்கு கீழ்ப்படிய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கீழ்ப்படிந்து நடக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. அது ஒரு கீழ்ப்படிதலை அப்பா எங்களுக்கு அப்பா நீங்கள் அப்பா தாங்கப்பா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அதே போல் எங்களை நடத்துகிற எங்கள் மேய்ப்பருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாங்கப்பா. ஓ அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் தேவ பக்தியோடே கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் தேவ பக்தியை நிமித்தமாக அப்பா நாங்கள் கீழ்ப்படி அப்பா, தீமையான காரியங்களுக்கு அல்லப்பா, தேவ பக்தியை நிமித்தம் அப்பா நாங்கள் கீழ்ப்படியணும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் சொல்லப்பட்டிருக்கப்பா. நாங்கள் கீழ்ப்படி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ரூத்துக்கு இருந்த சுவாபங்களை எங்களுக்கும் தாங்கப்பா, அந்த குணாதிசயங்களை எங்களுக்கும் தாங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. மன உறுதியை தாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். போஷிக்கிறவளா எங்களையும் மாற்றுங்கப்பா, மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களா எங்களையும் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஒரு கீழ்ப்படிதலையும் அப்பா நீங்கள் தாங்கப்பா. உண்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக அப்படியே ஜபசிந்தனையிலே நாம் இருப்போம். இதில் இந்த காலகட்டத்தில் வந்து பாலியல் கொடுமை அதிகமாக உருவாகிருக்கு. சின்ன பிள்ளைங்களை கூட விட்டு வைக்கிறதுல, சின்ன பிள்ளைங்க இப்போ கூட 2 நாளைக்குள்ளே ரீசெண்டாக உள்ள நியூஸ் என்னென்னா, தூத்துக்குடியில் ஒரு விளாத்திக்குளம்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியிலே ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டு, முன்னாடியெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நியூஸ் நடக்கும், இப்போல்லாம் அசால்ட்டாக அந்த நியூஸ் எல்லாம் வருது. அதனால் நம்ம அதுக்காக பெண்களாகிய நாம் வந்து பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், மூதாட்டிகளோட விட மாட்டிக்காங்க. இந்த நிலைமை மாறப்படணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஒரு ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா. இந்த நிலைமை மாற்றப்படட்டும் அப்பா. எங்கள் சமுதாயம் அப்பா சீரழிந்து வருகிறதப்பா. இந்த நிலைமை மாற்றப்படட்டப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நிலைமை, அந்த பாலியல் வன்கொடுமை அப்பா நிலைமைகள் எல்லாம் மாற்றப்படட்டப்பா. சிறுமிகள் முதல் வாலிப பிள்ளைகள் அப்பா, வயதானவர்கள் வரை அப்பா, யாரையுமே அப்பா இந்த இது அப்பா விட்டு வைக்காமல் அப்பா இந்த நிலைமை காணப்படுகிறது. அது எல்லாம் மாற்றப்படுங்க அப்பா. பெண்களாகிய நாங்கள் அப்பா திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா நீங்கள் பதிலை தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நிலைமை மாற்றப்படட்டப்பா. பெண்களுக்கு அப்பா சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டப்பா. அந்த அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த சூழ்நிலை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இனி வராதபடி அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இனி நாங்கள் எங்கள் காதுகளால் கேள்விப்படாதபடி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். அடுத்ததாக வந்து வரதட்சணை கொடுமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரியும், கல்யாணம் முடிஞ்சு போனாலே டவுரி கொடுத்து வரதட்சணை கொடுமை. அதனால் வந்து அநேக கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 19 பேர் அதனால் வந்து வரதட்சணையால் டெய்லி சாகுறாங்களாம். அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்குங்க. அதனால் நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அதனால தற்கொலையும் நடக்குது. கொலை ஒரு சைடில் நடந்தாலுமே தற்கொலையும் நடக்குது. நம்ம அதுக்காக கரங்களை திரும்பவும் பிடித்து கொள்வோம். கரங்களை பிடித்து, பெண்களாகி நாம் கரங்களை பிடித்து அப்பா ஜெபிக்கிறோம். அப்பா வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் மாறட்டோப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றோர்கள் ஆசையாக பிள்ளையை வளர்த்து அப்பா கல்யாணம் முடித்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கனவுகளோடு அப்பா திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி போகிறதப்பா. வரதட்சணை கொடுமையினால் அநேகர் அப்பா கொல்லப்படுறாங்க. அப்பா தற்கொலைகள் அப்பா பெருகி இருக்குதுப்பா. அந்த நிலைமை மாற்றப்படட்டோப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பெண்களாக நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி காரியங்களை நாங்கள் எதிர்பட்டது உண்டுப்பா. அப்பா ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது தான் அப்பா அந்த சூழ்நிலைகளை தான் எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நிலைமை மாற்றப்பட்டுட்டப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தில் அப்பா இல்லது மற்றவர்களோ அப்பா ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ஆள் அப்பா இது நிமித்தமாக அப்பா தினமும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்கப்பா. அந்த சூழ்நிலை மாறட்டும்ப்பா. வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் அப்பா மாறட்டும். ஒரு சமுதாயத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டப்பா. அப்பா அந்த பெண்களை கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட காசு வாங்கி அந்த வரதட்சணை பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி அப்பா இந்த நிலைமைகள் அப்பா இந்த நிலைமைகள் எல்லாம் அப்பா மாற்றப்படட்டப்பா. எங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டப்பா. அதுக்காக நாங்கள் அப்பா பெண்களாகிய நாங்கள் அப்பா திறப்பிலை நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா நீங்கள் பதில் தாங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தாவது
வயதானவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக வயதானவர்களை இந்த இதில் ஹாஸ்டலில் அப்படி ஆதரவற்றோர் இல்லத்திலலாம் கொண்டு அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாள் கூட ஜெப குறிப்புக்காக அவங்க ஒருத்தவங்க ஜோம் பண்ணும்போது கேரளாவில் அதிகமாக வயதானவர்கள் இருக்கிறாங்களாம். அவங்கள பார்க்குறதுக்கு பிள்ளைங்க கூட இல்லை, பிள்ளைங்க எல்லாம் வெளிநாடு வேலை நிமித்தமாக வெளி இடத்துக்கு போயிட்டாங்க. வயதானவர்கள் வீட்டிலே தன்னுடைய கடமைகளை தானே செய்து வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கரங்களை பிடித்துக்கொண்டு நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்பா வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயதான காலத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நீங்களே அப்பா முதிர் வயதில் அப்பா அவங்களோடு கூட இருந்து அவங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களோட கூட இருக்கட்டும்ப்பா. அநேக அப்பா ஸ்தோத்திர பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் வயதான காலத்தில் அப்பா ஸ்தோத்திரம் அந்த ஹோம்லலாம் கொண்டு விடுறாங்கப்பா. அப்புறம் அநேக இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. பிள்ளைங்கள் எல்லாம் அப்பா இடத்துக்கு வேலை நிமித்தமாக வெளி இடத்துக்கு போயிருந்தாங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா வயதானவர்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் எந்த உதவியும் என்று அப்பா ஸ்தோத்திரிக்கிற தனிமையாக இருக்கிறாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அவங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாராக இருந்தாலும் கடைசியில் அப்பா அவங்க முதிர் வயது ஆக வேண்டிய நம்மளுக்கும் நாளைக்கு அதே சூழ்நிலை வரதான் செய்யும். அதனால் அப்பா மற்றவர்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம் அப்பா. துதிக்கிறோம்ப்பா முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதியவர்கள் எல்லாம் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழிப்புமா இருப்பான்னு சொன்னது போல ஒவ்வொரு முதியவர்களையும் அப்பா வயது மூத்தவர்களையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தாங்க, ஒரு ஆதரவை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் நீங்களே அப்பா கூட இருந்து அப்பா திக்கற்றவர்களுக்கு நீர் தான் அப்பா தேவன் அப்பா. திக்கற்றவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திர ஏழைகளின் கூக்குரலை கேட்கிற தேவன் அப்பா. திக்கற்றவர்களை நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு ஒரு அப்பா ஆறுதலையும் பாதுகாப்பையும் நீங்கள் தரப்போகிறபடியால் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்களாக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வளர்ந்துட்டா நம்ம குடும்பமும் நம்ம கணவர் பிள்ளைகள் எல்லாருமே ஆவிக்குள்ளே நடத்தப்படுவாங்க. நம்ம ஏனோ தானோன்னு இருந்தால் நம்ம குடும்பமும் அப்படிதான் ஏனோ தானே இருக்கும். அதனால் பெண்கள் நம்ம தான் உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிக்க போகணும். நம்மளோட வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம உண்டாகணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சும்மா சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு கடமைக்காக வந்துட்டு போகிறோம், சும்மா ப்ரேயர் அட்டன் பண்ணோம், அந்த மாதிரி இல்லை. ஆவிக்குள்ளாக நம்ம வளரணும். அதிகாலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கடமைகளை செய்கிறதுக்கு நம்ம அதிகாலையில் எழுந்திக்கிறோம். காலையில் டிஃபன் பண்ணணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி கடமைகளை செய்கிறதுக்கு நம்ம அதிகாலையில் எழுந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமா நினச்சி எண்ணி பார்ப்போம். ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறது இல்லை. அதை நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி நம்ம பெண்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும்போது நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும். நம்முடைய குடும்பம் நல்லா இருந்தால் நம்ம சபை நல்லாயிருக்கும். நம்ம சபை நல்லா இருந்தால் நம்முடைய தேசம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வளர வேண்டியவரும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வளரணும். அதுக்காக நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் ஜெபிப்போம். அப்பா துதிக்கிறப்பா, சத்தத்தை உயர்த்தி நம்ம துதிப்போம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதுவரை அப்பா நாங்கள் ஏதோ ஏனோதானான்னு இருந்தால் கூட இந்நாளிலிருந்து நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அப்போ உண்டாகட்டப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகட்டப்பா. இதுவரைக்கும் நாங்கள் ஏனோதானான்னு இருந்தால் கூட அப்பா இன்றிலிருந்து நாங்கள் முடிவு எடுக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திர அதிகாலையிலே எழுந்து அப்பா எவ்வளோதான் கடமைகள் இருந்தாலும், பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமைகள் இருந்தாலும், கணவரை பார்க்க வேண்டிய கடமைகள் இருந்தாலும், எவ்வளோதான் கடமைகள் இருந்தாலும் ஆனால் உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். அப்பா என்னை கண்டடைக்கத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கணும். உமது பாதத்தில் அமர்ந்து அப்பா உமக்கு முதலிடம் கொடுத்து மற்ற காரியங்களை அதற்கு அடுத்தாக அப்பா பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க. கடமைக்காக அல்லப்பா. ஸ்தோத்திரிக்கணும். உமக்கு உண்மையாய் அப்பா முழு மனதோடு உமக்கு அப்பா நாங்கள் இடத்தை கொடுக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் அப்பா உருவாகட்டப்பா. எந்தெந்த இடத்துல அப்பா நாங்கள் பின்தங்கி போயிருக்கோமா அப்பா எங்களை ஆராய்ந்து அறிந்து அப்பா எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்ச்சி அப்பா ஸ்தோத்திரிக்கிற வளரட்டப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். அடுத்ததாக குடும்பத்தை நடத்துறதுக்கு நமக்கு ஞானம் தேவை. சரியா? கணவர் என்னதான் இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அடுத்து நம்ம தான் ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஞானம் தேவை. குடும்பத்தை நடத்துறதுக்கு அதே போல் நம்ம லைஃப் நடத்துறதுக்கு நம்ம சிக்கணும். பணம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம வேலை செய்து நம்ம கையில் தந்தாலுமே ஏனோ தானே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பணம் வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. அவங்க பணம் சில பேருக்கு பணம் கையில் இருந்தால் துருன்னு கை சும்மா இருக்காது. எதையாவது அந்த செலவு பண்ணுறது வரைக்கும் அவங்களால சும்மா இருக்க முடியாது. அந்த பெண்களாக நம்ம இருக்கக்கூடாது. சிக்கனமாக இருந்து நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். சரியா? அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா
ஞானம் உள்ள பெண்களை போல நம்ம இருக்கோம். வேதாந்தத்தில் அநேக ஞானவான்களை நம்ம பற்றி பார்த்துருக்கோம். அதனால் நம்ம எப்படின்னா நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம வந்து ஞானம் உள்ள பெண்களாக இருக்கோம். அந்த ஞான அறிவு நமக்கு வேணும். வந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து செயல்படுத்தணும், நம்முடைய கிரியையில் நம்ம செயல்படுத்தணும். ஞான உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்துவதற்கு அப்பா எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். திட்டமிட்டு எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு ஞானத்தை தாங்கப்பா. அதே போல் பணத்தை அப்பா, அந்த பொருளாதாரத்தை அப்பா, ஃபினான்ஸை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி அப்பா நாங்கள் திட்டத்தோடு செலவு பண்ண அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. இருக்கிற நேரத்தில் எல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்தில் அப்பா நாங்கள் வந்து அப்பா அழாதபடி அப்பா ஸ்தோத்திரிக்கிற இருக்கிற கைதை அப்பா கொஞ்சமோ நிறையோ அப்பா எவ்வளோ இருந்தாலும் அதை நாங்கள் திட்டமிட்டு அப்பா நாங்கள் செயல்பட அப்பா ஞானமுள்ள பெண்களாக இருக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஞானத்தை தாங்கப்பா. உமது சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொன்றுக்கும் உம்மிடம் கேட்டு அப்பா ஞானத்தை பெற்றுக்கொள்ள, குடும்பத்தை நடத்த அப்பா எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள உங்க சமூகத்தில் இருக்க அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க அப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. கடைசியாக நம்முடைய சுக பலத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் வந்து பெண்கள்னாலே பலவீன பாண்டோம். நம்ம வந்து அநேகர் அப்பா பல்வேறு பலவீனத்தில் நம்ம இருக்கோம். நம்முடைய சுகத்துக்கு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. வெளிப்பார்வையில் நம்ம பார்க்கும்போது நல்லா ஆக்டிவாக இருப்போம், ஒரு நோயுமே ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி தான் இருப்போம். ஆனால் நம்மளுடைய சரீரத்தை பற்றி நமக்கு தான் தெரியும். அதனால் நமக்காக நம்ம ஜெபிக்கிற பெண்கள் வந்து பலவீனமாக பாண்டமாக இருக்கிறனால நமக்காக உங்களுக்கு தெரியும் உங்கள் சரீரத்தில் என்னென்ன பலவீனம் காணப்படுது. அதுக்காக சொல்லி நம்ம ஜெபி ஒரு 2 நிமிடம் கைகளை உயர்த்தி உங்கள் சரீரத்தில் என்னென்ன பலவீனம் காணப்படுது உங்களுக்கு தெரியும். அதுக்காக ஜெயித்து அப்பா ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சத்தம் உயரட்டு அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறப்பா. பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் அப்பா நீங்கள் பலனை தாங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்கப்பா. உங்கள் பலன் எங்கிட்ட பூரணமாய் விளங்கட்டும் அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அப்பா எந்தெந்த சரீரங்கள் பலவீனமாய் காணப்படுகிறதோ அந்த சரீரங்களை அப்பா நீங்கள் பலன்படுத்துங்க, அந்த அவயங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆணிப்பாய்ந்த ரத்தம் அப்பா வழிந்தோடட்டும்ப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா. கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுங்கப்பா. மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இனி பலவீனப்பா அப்பா, பலவீனனும் இனி பலவான் என்று சொல்வானாக என்று அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யட்டும். என்னைக்கு எனக்கு இந்த பலவீனம் தான் சொல்லி அப்பா எங்களுடைய அப்பா பலவீனத்தை நாங்கள் சொல்லாதபடி நாங்கள் பலவான் என்று அறிக்கை செய்ய அப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல வந்திருக்கிறவங்க என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்களோ அதை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளோடு வந்திருப்பாங்கப்பா. யாரெல்லாம் என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ, பொருத்தனைகளோடு வந்திருக்கிறாங்களோ அவங்க தேவைகள் எல்லாம் அப்பா நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னது போல அந்த வாக்குத்தத்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்ப்பா. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்கள் குடும்பத்தில் அப்பா நிறைவேறட்டும்ப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அப்பா பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல அந்த பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொன்னது போல அப்பா உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்படட்டோப்பா, எங்கள் குடும்பத்தில் செய்யப்படட்டோப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டோப்பா. இந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.